ரொம்ப நாளாகவே இந்த கம்மங்களி சாப்பிட்ணுன்னு ஒரு கிரேவிங்ஸ் இருந்து சரி அதை தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். நைட்டே நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கரெக்டாக வந்து செட் ஆகி வந்துடும். நல்லா வெந்துருச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் எடுத்தது. தந்தூரி சிக்கன் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே ஹோட்டல் ஸ்டைல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தி. ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணுறதுனால எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணுறோம். குழந்தைங்களுக்கும் வந்து தைரியமாக கொடுக்கலாம். ஸோ அதனால் எப்போவுமே நான் என் ஸ்டைலில் தான் பண்ணுவேனே தவிர இந்த கடை மசாலாலாம் ரொம்ப ஆட் பண்ண மாட்டேன். காரத்துக்கு கூட வீட்டில் அரைச்ச மசாலா தான் ஆட் பண்ணுவேன். அது நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், நல்ல கலரும் கொடுக்குங்க. புதினாலாம் ஆட் பண்ணியிருக்கனால அது ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவரோடு இருந்தது. அப்புறம் குழம்புக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மேரினேட் பண்ணிவிட்டு மசாலாலாம் வறுத்தரைச்ச குழம்பு இது. மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது கம்மங்களி வந்து. குழம்பு ரெடி பண்ணியாச்சு. எப்படி தான் வந்து சண்டே போகுது. இது லாஸ்ட்டு சண்டே எடுத்த இந்த வீடியோ தான். சுட சுட இந்த களி கூட குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.